வெல்கம் டு கோடை குக்கிங். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய மினி உளுந்து போண்டா தான் பார்க்க போகிறோம். நிறைய டைப்பில் நீங்கள் உளுந்து போண்டா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை வச்சு நம்ம உளுந்து போண்டா செஞ்சுருக்கோங்க. குட்டி குட்டியாக நல்லா காயின் ஷேப்பில் இருக்க உளுந்து போண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை உளுந்து போண்டா எப்படி செய்கிறதுன்னு குவிக்காக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். இதுக்கு 250 கிராம் உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அதிகமாக போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக நீங்கள் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இது ஒரு பவுலில் எடுத்துகிட்டு 1/4 கப் அரிசி மாவு இது கூட நான் சேர்த்துக்கிறேங்க. இது வீட்டில் அரைச்ச அரிசி மாவு, நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல. இது கூட பச்சை மிளகா 1 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இஞ்சி சின்ன துண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போது ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான இளம் முருங்கைக்கீரையாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இருக்க குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான உப்பு சேர்த்துட்டு லைட்டாக நீங்கள் கலந்து விடுங்க. முருங்கைக்கீரை நம்மளுக்கு தகுந்த மாதிரி 1 கைப்பிடி இல்லைருந்து 1.5 கைப்பிடி நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் இருக்குங்க. இது எல்லாமே லைட்டாக நீங்கள் கலந்து விடுங்க. உளுந்து அரைச்சி வச்சு ரொம்ப நேரம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸை எல்லாமே நீங்கள் செஞ்சிடணும். இல்லைன்னா உளுந்து நீர்த்து போயிடும். அதே மாதிரி உளுந்து போண்டா நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே ஆயிலில் போட்டு எடுக்கணும். ரொம்ப நேரம் வெளியில் வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா வெங்காயத்துலேயும் தண்ணி விடும். நம்ம கட் பண்ணி போட்டிருக்க வெங்காயத்துலேயும் தண்ணி அதிகமாக விடறதுனால நீங்கள் ரொம்ப நேரம் வெளியில் வச்சுருக்க வேண்டாம். உடனே மிக்ஸ் பண்ணி உடனே சூடான ஆயிலில் போட்டு பொரித்து நம்ம எடுத்து சாப்பிட்றணும். அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் போண்டா போடுற மாதிரி இருந்துச்சுன்னா உளுந்தை மட்டும் அரைச்சதை எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து இந்த மிக்சர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உளுந்து போண்டாவை காயின் சைஸில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ராப் பண்ணி விடுங்க. உளுந்து போண்டாவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகணும். இல்லை அப்படின்னா நம்ம உளுந்தில் அப்படியே எண்ணெயெல்லாம் கோத்துக்கும். அதனால் கரெக்டான சூட்டில் போட்டு நீங்கள் எடுங்க. குட்டி குட்டி பால்ஸாக போட்டு எடுங்க. காயின் ஷேப்பில் இருந்தால் போதும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம போட்டிருக்க முருங்கைக்கீரை எல்லாமே ஈஸியாக நல்லா வந்துடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். பச்சை மிளகா உங்களுக்கு வாயில் வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவை லைட்டாக நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உளுந்து போண்டாக்கு ரொம்ப சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தாங்க. அரிசி மாவு கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக உங்களுக்கு உளுந்து போண்டா உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக உளுந்து வடை செய்யும் போது கூட நீங்கள் அதை சேர்த்துட்டு நீங்கள் செய்யலாம். சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஹெல்த்தியாக முருங்கைக்கீரை போண்டா நீங்கள் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. சூப்பராக அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாகவும் உள்ள முருங்கைக்கீரை நல்லாவே உங்களுக்கு வெந்திருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு கிறிஸ்பியான உளுந்து போண்டா சூப்பராக கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.